எல்லாரும் கைதடி சிரிங்க பார்க்கலாம். வாழ்க்கையில சிரிப்பு தானே கஷ்டமா இருக்குல்ல, எங்க சிரிக்கிறது. பிசாசுக்கு தந்திரம், அந்த சிரிப்பையே திருடுறதா அவன் வேலை. அவன் திருட்டு பைய. முதல் திருடு எதில் கையப்பன, சிரிக்க கூடாது. எவனும் சிரிக்காம இருந்தா பிசாசுக்கு ஒரே சந்தோஷம். என் பிள்ளை அழுதாத்தான் அவனுக்கு கொண்டாட்டம். ஆனா நமக்கோ கொண்டாட்டம், சாத்தானுக்கோ திண்டாட்டம். சபை சிரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. சொல்லுங்க. அப்பா வீட்டில் எப்போதும். கொஞ்சம் ஆடுங்களே பார்க்கலாம். எப்படி எப்படி? ஓ பாருங்க, ஒரு சிஸ்டர் ஆடுறத பாருங்க. இதை எடுங்கயா, வீடியோ வாட்ஸ்அப்ல அனுப்புங்கயா, கொன்றுவாங்க. பாடு எடுத்து அனுப்புறாங்க, அம்மா வெயிட் வச்சிருவாங்க. அப்படி அப்படி எல்லாரும் ஆடணும். நம்ம அப்பா வீட்டுல அப்படி காத்திருந்தா கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டா. எனவே ஆடுவோம், பாடுவோம், ஆடுவோம். அல்ல ஒரு குதி குதிப்போமா? அப்படி 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 குதி குதிங்க. அப்படி அப்படி. நம்ம அப்பா வீட்டுல நான் செய்யற மாதிரி செய்யணும். நம்ம ஏசையா ஏசையா. அப்படி சபையே கொண்டாடு கொண்டாடு. எல்லாம் சத்தம் போடும், கூச்சல் எடுங்க, ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க. அப்பா வீட்டை எப்போதும் பாடலும் பாடலும் எங்குதான். நம்ம எப்போதும் சந்தோஷமே, பாடலும் பாடலும் எங்குதானே. ஆட்டம் போடுங்கயா, போடுங்கயா ஆட்டம். ஆட ஆட சாத்தா ஆடி போயிடுவான். சந்தோஷம் தான் எங்க ஸ்ட்ரெங்த். The joy of the Lord is our strength. சொல்லுங்க, ஸ்ட்ரெங்த். பகதுரமலா கரபா. பரிசுத்த முத்தம் தந்து போகிட்டாரா. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம். நீங்க பாடிட்டு ஆடுன, நீங்க பாடணும். ஓடு ஓடு ஆடு. ஐயா அல்ல, அவர் ஆட. நீங்க ஆடாதீங்க, நாங்க ஆடு. ஓஹோ ஓஹோ. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோடு. அப்பா வீட்டுல எப்போதும்
ஏசையா அப்படி ஏசையா. நீங்க பாடுங்க ஏசையா. ஓ ஓ ஏசையா. உலகத்தான் வேதனையில அழுவான், நம்ம வேதனையில சிரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. உலகம் கஷ்டம் வந்தா ஓன்னு அழுவும். நம்ம பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ந்து மகிழ்ந்திரு சிரி, அப்பவும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்னு பைபிள் சொல்லு. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாம பிரச்சனையில என்ன செய்யணும்? கொண்டாடுவோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன செய்வோம்? அல்லேலூயா. ஷீபாகா தாராபா லாக்காராபா எல்லா கலக்கமும் ஓடட்டும். ஷீமாகா தூரம். அந்நிய பாஷை பேசுவீங்களா? அபிஷேகம் இருக்கிறவங்களும் அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். பிளஸ் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கப்பா. பா பிளஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. நன்றியப்பா. சொல்லுங்க. ரீபாகா தூரா மாலா சொல்லுங்க. பாவத்தினால் மரித்திருந்தே இயேசு உயிர்த்ததுனால நானும் உயிர்த்திட்டேன். கை தட்டுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவோட கூட நாமெல்லாம் எழும்பிட்டோம். அவர் எழும்பினதுனால அல்லேலூயா. புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். சொல்லுங்க. புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஒரு காலத்துல பாவத்திலே கிடந்தோம், பாதாள நோக்கி போய்கிட்டு இருந்தோம். இது இயேசு மரித்து நமக்காக உயிர்த்ததுனால நாமெல்லாம் மரிச்சு என்ன ஆயிட்டோம்? உயிர்த்துட்டோம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா 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 சொல்லுங்க. ஏசையா ஏசையா. அல்லேலூயா. அதனாலதான் ஆடுவோம், கொண்டாடுவோம், ரெண்டு கால அப்படியே அப்படியே தூக்கி ரொம்ப ஆடாட்டினால அந்த கால பாதத்தை மாட்டோம். அவ்வளவுதான். இப்படி அப்படி cara ra amen amen amen. என்னை பாருங்க. இப்படி செய்யலாம்ல, இப்படி அப்படி ரொம்ப குதிக்க வேண்டாம். இப்படி இப்படி கீழே உள்ளது மட்டும் அப்படி அப்படி செஞ்சு பாருங்களேன். அப்படி அப்படி அவ்வளவுதான். அம்மா செய்ய கொடுங்க, பக்கத்துல செய்யுங்கம்மா. சிரிக்குது.
என்னத்தை செய்ய சொல்றீங்க? எனக்கு அப்படித்தான். சிரிங்கம்மா, வீட்டில் போய் தான் அழ போறீங்க, எங்கேயாவது சிரிங்களேன். காலமெல்லாம் அழுக தான் போறோம், உலகத்துக்குள்ள அழுகதான் இருக்கு, எங்கேயாவது சிரிங்கன்னு சொல்றேன். சிரிக்கையா? ஒன்றும் இல்லை, நல்லா ஏசி காசு கொடுக்காம போயிடலாம். சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டியா? மோர் கொடுப்பானா, அதை குடிச்சிட்டு சாப்பாடு கொடு என் பிள்ளைக்கு. ஆமா, நான் வந்தேன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம். அடுத்து பிரியாணி போட்டுருவோம். சரிங்கய்யா, நன்றியப்பா. சிரிக்க வைங்கப்பா ஜனங்களை, வேதனையில தான் வாழ்றாங்க காலமெல்லாம். நல்லா இருக்கணும்னு சிரிக்க வைங்கப்பா. சீக்கிரம் வரப்போறீங்களே, இந்த உலகம் எங்களுக்கு பெருசு இல்லப்பா. இந்த உலகம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். லேசான உபத்திரவமா. நம்ம ஒவ்வொருத்தருக்கு என்ன பேரு சொல்றாரு பவுலு? லேசு சொல்லுங்க, லேசு. எனக்கு வந்த கஷ்டம் லேசு சொல்லுங்க. அது எப்படி போகுமா? சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான இந்த உபத்திரவம். சொல்லுங்க, உபத்திரவம். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம். நன்றி அப்பா. நடனமாடுவோம். எப்படி எப்படி? அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டை எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு நானே. நம்ம அப்பா வீட்டுல சந்தோஷமே, ஆடலும் பாடலும் ஏசையா. ஏசையா. அவங்க பாடட்டும். ஏசை, நீங்க பாடுங்க. அப்படிதான், என்ன அருமையா பாடுறீங்க. ஏசை, திருச்சி மேலக்கோட்டை கேட்கணும், மலைக்கோட்டைக்கு கேட்கணும். ஏசையா, ஏசையா, ஏசை போடு. ஏசையான்னு சத்தம் போடுங்க. எல்லா ஆவியும் ஓடு. ஏசையா பாடு, எல்லா ஆவியும் ஓடு. ஏசையா பாடு, எல்லா ஆவியும் ஓடு. பாடு பாடு. வல்லமை இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். ரங்கந்தல கரபா அக்கபல கரா. சத்துரு தோற்று ஓடட்டும். ஷபகதுரமல கரபகா உஷபகதுல கரபா உரபல கரா கபகதுல கரபகரா உரபல கரபா. வசனம் என்னும் சத்து உணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டு. உங்களுக்கு ஊட்டுறாரா? சொல்லுங்க, வசனம் என்னும் சத்து உணவை, சத்து உணவை உங்களுக்கு ஊட்டுறாரா? இப்போ கூட நான் வந்து உட்கார்ந்துட்டே ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன். அந்த ஒரு பாட்டு முடிக்கும்போது நான் ஒரு அதிகாரம் வாசிச்சேன். ஊட்டிக்கிறேன், டெய்லி ஊட்டிக்கிறேன். ஊட்டுவீங்களா? இந்த பூமியில் இந்த வசனம் தான் உங்களுக்கு சத்து உணவு. அதை எவ்வளோ அதிகாரம் ஊட்டுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் அதிகாரியாக மாறுவீங்க. அல்லேலூயா. ஊட்டுவாரா? மிகப்பெரிய பாக்கியம். இந்த வசனம் என்ன சத்துணவு, ஃப்ரீ சத்துணவு, அதை ஊட்டுகிறா. நன்றி ஆண்டவர், அதுக்காகத்தான் நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா. வசனம் சாப்பிட சாப்பிட என்ன உண்டாகுது? பலன் உண்டாகுது. தெசலோனிக்கா சபையை விட பெராயா பொராயா சொல்லுங்க, பெராயா. இது என்ன சபை? பெராயா சபை. அவங்க வேத வசனத்தை டெய்லி சாப்பிட்டதால எப்படியா இருந்தாங்களாம்? நற்குணசாலிகளா இருந்தார்கள். பெராயா சபையே கொஞ்சம் பொறாயா. பெராயா சபையே
ஆமென். ஆண்டவர் உங்களை சத்துணவால உங்களை ஊட்டுவாராக. ஹல்லேலூயா. Thank you அப்பா, thank you அப்பா. நன்றி அப்பா, கொண்டாடுறோம்ப்பா. அடுத்து என்னவா? அந்த இளைய குமாரனுக்கு என்னென்ன செய்தார்னு பாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளாம் இளைய குமாரர்கள் தான் இல்லை? அப்பாவிட்ட வந்துட்டோம். என்ன செய்கிறாரா? அணிந்து கொண்டார். என்ன? ஆவி என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. சொல்லுங்க. ஆதி என்னும் ஆடை தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. எனவே ஆடுவோ பாடுவோ நடனமாடுவோ ஏசப்பா. ஹல்லேலூயா. எல்லையில்லா பேரின்பம். வருஷமா பாடுங்கம்மா, நீனம்மாவா. glory. அணிந்து கொண்டோம் மிதியடியை, அப்பாவின் சுவிசேஷம் அறிவித்து. எல்லாருக்கும் மிதியடி இருக்குல்ல? இப்படி காட்டுங்க மிதியடி. அப்பாவின் சுவிசேஷம் அறிவி. எதுக்கு மிதியடி போடுறீங்க? சுவிசேஷம் அறிவிக்கதான். அல்லேலூயா. மிதியடிலாம் பத்திரமா இருக்கா? நான்லாம் பழசு கொண்டாந்துருக்கேன், அதனால தூக்கி போட்டு வந்துட்டேன். இந்த புதுசுனா பார்த்து கொண்டாடணும். என்ன பெற்று இதான் சர்ச்சுக்கு ஒருமெல்லாம் பழசை கொண்டாங்க. எவனுக்கு சோதனை வராது. புதுசு போட்டு வந்தீங்க அவன் பார்த்துக்கிட்டு அவங்க திருடிடுவாங்க. பழசை போட்டுவாங்க. செருப்பு பிஞ்ச செருப்பு பூரா போட்டுவாங்க வெளியே. ஒரு வய திருட மாட்டான். நான் அப்படித்தான் ஸ்லீப்பரை போட்டு வந்தேன். பார்த்தா திருடுவானா என் செருப்பை? செருப்பை பார்க்கும் போதெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணும், அந்த ஏக்கம் வரணும்னு சொல்றேன். சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பாதரட்சைகளை நீங்க அணிஞ்சிருக்கீங்களே. உங்களுக்கு தெரியுமா? சபை எதுக்கு தெரியுமா? இது சுவிசேஷம் அறிவிக்கணும். திருச்சிய இயேசுவால நிரப்பணும். மலைக்கோட்டையில இயேசு கொடி பறக்கணும். இந்த மலைக்கோட்டையை பார்க்கும்போது அழுகையா வருது. இந்த கோட்டை மேல யாரோ இருக்காங்களே, ஏசப்பா இருக்கணுமே, ஏசப்பா இருக்கணுமே. சபையே, சுவிசேஷ சபையே, சுவிசேஷம் சுவிசேஷம் நீ அறிவிக்கணுமா? அதுக்கு தான் சபையா கூடுறோம். நீங்க மட்டும் கூடி பத்தாது, திருச்சியே கூட்டணும், இந்த பகுதியையும் கூட்டணும். நன்றி அப்பா. இளையகுமார வந்த உடனே பரிசுத்த முத்தம் கொடுத்து பாவத்தையெல்லாம் மன்னிச்சார். உங்க பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டாரா? கையை காட்டுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட வந்தாலே எல்லா பாவமும் என்ன ஆயிடுது? கழுவப்படுது. நீங்க பாவியோ, பாவத்துல வாழ போக மாட்டீங்க. பாவத்தை மேற்கொண்டு இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரு, பரிசுத்தர் வந்துட்டாரு. இனி நீங்க பாவி இல்ல. ரபகதான. நன்றி அப்பா. ஆவி என்ன ஆடை தந்துட்டாரு. அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு இடத்துல ஒரு தகப்பன் வந்து மகனை இயேசுவோட கூட்டிட்டு வர்றார். அவனுக்கு வலிப்பு வியாதி. எங்க போனாலும் ஒன்றும் சுகம் கிடைக்கல. இயேசுட்ட வந்து சொல்றார், உம்மால ஏதாவது கூடுமா அப்படின்னு கேட்கிறார். அழுகையோட கேட்கிறார்.
உம்மால ஏதாவது கூடுமா? எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளைக்கு அற்புதம் செய்ய உம்மால ஏதாவது கூடுமா அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்க. இயேசுக்கு ஒரே உடைஞ்சு மனம் உடைஞ்சு சொல்றாரு, என்னப்பா கூடுமான்னு என்கிட்ட கேட்டுட்டா. எங்கே போய் எந்த கேள்வியை கேட்டுட்டா? இந்த மார்க் 9:23 சொல்றாரு, நீ எடுக்க வேண்டாம், தெரியும் இந்த வசனம், இது பிரட்ட வேண்டாம், என்னை பார்த்தா போதும். வசனம் தான் அருமையா பிரசங்கம் பண்றது கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கேட்டா பார்த்தா போதும். ஆமே, நன்றி அப்பா. சொல்றாரு, என்னை பார்த்து உம்மால கூடுமான்னு கேட்டுட்டில்ல, உன்னால கூடுமா? என்ன என்ன நம்ப உன்னால கூடுமா அப்படி கேட்க. அவர் ஒரு கேள்வி போடுற, என்னை நம்ப உன்னால கூடுமா? கேன் யூ? அவன் கேன் யூ அப்படின்ற, இவர் கேன் யூ. கேன் யூன்னா தெரியுதா? ஆங்கிலத்தில் விடுவோம், திருச்சிதான் இங்கிலீஷ் மீடியம் எங்கே இருக்கு. கேன் யூ? இவன் கேன் யூ ஹெல்ப் மீனா, இவர் கேன் யூ பிலீவ் மீ எப்படி சொல்றாரு? அவன் கேன் யூ ஹெல்ப் மீ, இவர் கேன் யூ பிலீவ்? நீ நம்ப முடியுமாயா உன்னால? அதோட அவர் சொல்றார் சேர்த்து, நீ மட்டும் என்ன நம்புனா இந்த அற்புதம் மட்டும் இல்ல, எல்லாமே கூடும். இதை நம்புறீங்களா நீங்க? அவனுக்கு பிள்ளை சுகமானா போதும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இது மட்டும் இல்லடா, நான் சர்வ வல்லவர், எல்லாமே கூடும். சொல்லுங்க, எல்லாமே கூடும். இந்த பூமியில உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்ய என்னால கூடும். அப்படி காட்டுங்க. ஆமே. ஒரே ஒரு கண்டிஷன், இஃப் யூ பிலீவ், நீ நம்பி இருப்பியா? என்னை நம்புறியா? இதான் அவர் கேள்வி. அவன் விடுவானா? ஐ பிலீவ் கத்துறான், நான் நம்புறேன். அதுவும் பையன் சொல்லலையா, கதறி சொல்றானா. எப்படி? உம்மை நம்புகிறேன், ஐ பிலீவ். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். மெதுவா சொன்னானா, கத்துறான் அவன். அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்பதான் என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில ஒரு பக்கம் உங்க மகிழ்ச்சியை கெடுக்கணும், இன்னொரு பக்கம் நம்பிக்கையில கையை வைக்கணும். இதுதான் யாருடைய வேலை? நமக்கு ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கான். அவனுடைய வேலையே என்ன தெரியுமா? உங்க நம்பிக்கையை கெடுக்கணும். நம்பிக்கை போச்சுன்னா எது போயிடும்? சந்தோஷமும் ஜாயும் ஃபெய்த்தும் அக்கா தங்கச்சி போல, அல்லது கணவன் மனைவி போல. நம்பிக்கை போச்சுன்னா எது போயிடும்? சந்தோஷம் போயிடும். சந்தோஷம் போயிட்டுனா எது போயிடும்? அதனால தான் பக்தன் சொல்றான் சங்கீதம் 33, my heart rejoices because I trust in your holy name. என் இதயம் களி கூறுது. காரணம் என்ன? காரணம், I trust in your holy name. சொல்லுங்க, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்புவதால். எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயம் என்ன கூறுது? இப்ப நம்பிக்கை பெருகினால் சந்தோஷம் பெருகும். சொல்லுங்க, நம்பிக்கை பெருகினால் என்ன பெருகும்? இப்ப சொல்லுங்க, ஐ பிலீவ், நம்புகிறேன், உம்மை நம்பினேன், நம்புகிறேன், நம்புகிறேன். அப்படி கத்துனா பிசாசு கத்தாமே வெளியே போயிட்டான். நீங்க எப்படி கத்துனீங்கன்னா அந்த எதிரியானவன். ஆமென். இந்த நம்பிக்கையை ஊட்டுவதுதான் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. இப்போ குஷ்டரோகி வர்றான், வந்த உடனே சொல்றான், உம்மால கூடும். சொல்லுங்க, உம்மால கூடும் என்ன சுகமாக்க. எப்படி பாருங்க, அப்பதான் அற்புதம் நடக்குது பாருங்க. உம்மால ஆகும் என்னை சுகமாக்க. இப்ப நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஒரே ஒரு கேள்வி, நீங்க விரும்புறீங்களா? உம்மால கூடும், உம்மால ஆகும். அவருக்கு ஒரே சந்தோஷம். டேய், எனக்கு சித்தம் உண்டு, நீ சித்தமாக.
என் ஆசையே நீ தோசையா இருக்கணும். ஆமென். என் ஆசையே என்ன? தோசையா இருந்து ஆயிரங்களை சுவை கொடுக்கணும். ஆமென். என் ஆசையே நீ சுகமா இருக்கணும், அந்த சுகத்தை ஊருக்கு கொடுக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆகாதது மாலை எல்லாம். அப்ப அந்த பாட்டை ஆண்டவர் காலையில எழுந்தோடனே பாட சொல்றார். ஆகாது 2 ஆகாதது சொல்லுங்க எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. அகிலம் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் எதுவும் இல்லப்பா, எதுவும் இல்லப்பா. Glory. எல் ஷடாய். நான் எல் ஷடாய் சொல்லுவேன், நீங்க அல்லேலூயா சொல்லணும். எல் ஷடாய், எல் ஷடாய், அல்லேலூயா. மாலாகும் உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது ஹல்லேலூயா. அகிலம் அனைத்தையும் பா பா அற்புதம் நடக்கட்டும். தேங்க்யூ அப்பா. சிறைச்சாலையில இந்த பவுலும் சீலாவும் பாடிட்டே இருக்கிறாங்க. நடந்துச்சு அற்புதம். வைங்க, இப்படி கையை வைங்க. என்ன நடந்துச்சு? பட்டா சொல்லுங்க, பட்டா. பலங்கு விழுந்துச்சா? சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டானா? இப்ப நீங்க சும்மா பாடல, வெறும் பாட்டு இல்ல, இது வேட்டு. மலைக்கோட்டைக்கு போடுற வேட்டு. இது காட்டுங்க, போட்டு வேட்டு பாடு. சபை பாட பாட திருச்சியில வேட்டு. திருச்சி அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவார்கள். திருச்சி ஆட்சியர் கலெக்டர் ரட்சிக்கப்படுவார். திருச்சியில் இருக்கிற எல்லா தலைவர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீ பாட பாட இந்த திருச்சி அசைக்கப்படும், மலைக்கோட்டை அசைக்கப்படும். அப்படி பாடுறீங்களா? அந்த நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? சீலாவுக்கும் பவுலுக்கும் சிறையில இருந்துச்சு, அறையில் இருந்துச்சு. சொல்லுங்க, சிறையில் இருந்துச்சு, அறையில் இருந்துச்சு. அதனாலதான் அந்த திருச்சியை ஆட வச்சாங்க. சிறைச்சாலை ஆடுதா? திருச்சி ஆடுமா? வாயை திறந்து துதிக்கணும், அந்நிய பாஷை பேசணும். உருன்னு என்னை மட்டும் பார்க்க கூடாது. உங்க வாயை அசைங்க, துதிங்க, ஏதாவது செய்யுங்க. சுவிட்சு போட்டுக்கிட்டே இருக்கணும், சுவிட்சை அமுக்கிட்டே இருக்கணும். எப்படி கீபோர்டு அமுக்குனா தானே சத்தம் வருது. நாவை அசைச்சிட்டே இருக்கணும், ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். அந்நிய பாஷை அல்லது ஸ்தோத்திரம் விடக்கூடாது. திருச்சி அசைக்கணும், மலைக்கோட்டையை அசைக்கணும், விலங்குகள் விழுகணும். பாடுறவங்க மட்டும் இல்ல, கேட்கிறவங்களுக்கு என்ன ஆகணும்? கட்டுகள் அவிழ்க்கப்படணும். உங்க கட்டுகள் உடையணும், உங்களுக்குள்ள வியாதி போகணும், தருத்திரம் மறையணும், இல்லாம குறையணும், நிறைவு வரணும், செழிப்பு வரணும், இந்த பூமிக்குள்ள ஆசீர்வாதம் வரணும். அப்பா ஓட்டாண்டியா இல்ல, உங்களை வாழ வைக்கத்தான் ஜீவனை கொடுத்தாரு.
சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாம். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உண்மையா? துதி செய்ய எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மா நடக்குமா? எதிரி அவுட்டு. சொல்லுங்க. எதிரி நீ ஷவுட்டு, அவன் அவுட்டு. நீ ஷவுட்டு, கைதட்டி ஷவுட்டு. எதிரி அவுட்டு. Out. யூ ஷவுட்டு. You shout. எதிரி அவுட். Yes, enemy out. கதுரமலகரா. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு. பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. நடக்குமா? கோலும் பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும். வா வா வா. பெருகச் செய்வார், பெருகச் செய்வார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்க. பெருகச் செய்வார், பெருகச் செய்வார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்க. பெருகச் செய்வார், உம்மாலாகும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகாதது ஆமென். ஆகா நூற்றி 15:12 இப்படி எழுதியிருக்கு. என்னை மட்டும் பாருங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். God remember. சொல்லுங்க ஆங்கிலத்தில். God remember. மறவாமல் நினைத்திருக்கிறார். சபையே உன்னை மறக்காமல் நினைக்கிறார். பக்கத்துல சொல்லு. மகளே உன்னை மறக்காமல் நினைக்கிறார். தூங்குனா கிள்ளி சொல்லுங்க. தூங்குனா கிள்ளி சொல்லுங்க. மறக்காமல் நினைக்கிறார். நீ தூங்காதே, தூங்காதே என் மகனே. அல்லேலூயா. தூங்காதே. ஒரு பாட்டு ஞாபகம், சினிமா பாட்டு ஞாபகம் வருது. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே. கர்த்தர் உன்னை நினைக்கிறார், உன்னை நினைக்கிறார். சபையே நினைத்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. 4 இடத்துல இருக்கு. ஆசீர்வதிப்பார், 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 ஆசீர்வதிப்பார். ஒரு முறை சொன்னா பத்தாதா? 4 முறை சொல்லி கத்துறாரே. கைதட்டி ஆசீர்வதிப்பார், 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 ஆசீர்வதிப்பார்.
எப்படி ஆசீர்வதிப்பாரா? உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவா. சொல்லுங்க, வர்த்திக்க பண்ணுவா, பெருக பண்ணுவா. இப்ப இருப்பது போல இருக்க போறதில்ல. இப்ப இருக்கிற கொஞ்சம் எல்லாம் கோடியா மாறும். கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு, கொண்டாடு. சொல்லுங்க, 5 தான் இருக்குன்னு கவலைப்படுறியா? 5 அப்பந்தான் இருக்குன்னு கவலைப்படுறியா? கொடுப்பவர் 5000 கொடுக்க வல்லவரை கொண்டாடு. கொடுப்பவர் உண்டு, கொண்டாடு. உன்னை பெருகச் செய்வார், பெருகச் செய்வார். இப்ப இருப்பதை விட 1000 மடங்கு. சொல்லுங்க, 1000 மடங்கு உன்னை பெருகச் செய்வார், பெருகச் செய்வார். உன் பணத்துல பெருக்க உண்டாகும், பெருக்க உண்டாகும். வீட்டை கேளுங்க, எப்படி அந்த ஊழியம் ஆரம்பிக்கும்? எவ்வளவு காசு? 1 கோடி ரூபாய் வச்சு தான் ஊழியத்தை ஆரம்பிச்சியா? இந்த ஊழியத்தை எப்படி ஆரம்பிச்சா சொல்லு? 50 ரூபா வச்சு ஊழியம் ஆரம்பிச்சான். நான் பரவாயில்ல, நான் 10,000 வச்சு என் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். ஏன் பரவாயில்ல, 50 தான். 50,000 50 வெறும் 50. அடாடாடா, என்னை விட மோசமான ஆளு. என்கிட்ட 10,000 ரூபாய் இருந்துச்சு. ஜெபத்தோட்டம் ஆரம்பிக்கிற போது கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா கொடுப்பவர் நமக்குள்ள இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதுதான் யாக்கோப்புக்குள்ள ஆசீர்வாதம். பாம்பு அடிக்கிற கம்போடு தான் மாமனார் வீட்டுக்கு போறான். அவன் எங்க போறான்? ஒரு கம்பை வச்சுட்டு போறான் பாம்பு அடிக்கிறதுக்காக. இடையில பாம்பு வந்து அடிக்கணும்ல, ஒரு கையில கோலை பிடிச்சிட்டு ஐயா மாமனார் வீட்டுக்கு போற, பிழைக்க போறார். 20 வருடம் கழிச்சு திரும்பி வந்தா எப்படி வர்றாரு? ஒரு பெரிய பரிவாரம். அப்படி உனக்கு செய்வாரா? இப்ப இருக்கிறத பார்த்து கலங்காத. ஒரு மகிமையான குளோரியஸ் டெஸ்டினி உனக்கு இருக்கு. சொல்லுங்க, குளோரியஸ் டெஸ்டினி. சொல்லுங்க, மகிமையான ஒரு எதிர்காலம் உனக்கு இருக்கு. நம்புறீங்க பாக்கியம், நம்பாட்டா போங்க. சரி, அடையா அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க, போங்கயான்னு நினைச்சா நாங்க என்னத்தை சொல்ல? பைபிள் சொல்றதை நாங்க சொல்றோம். நீ நம்புனா எல்லாமே கைவிடும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. அதனால தான் பாடுறோம், கோலும் கைத்தடியும் கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெரும் கூட்டமா. கோலும் கையுமாக பெருகச் செய்தீர், உம்மாலாகும். இயேசுவின் நாமத்துல தடைகளை உடைக்கிறேன். அகிலம் சேபகதலகரா ஊபகதலகரா ஊபகதலகரா ஏபகதலகரா ஷபகதலகரா ஊரமலகரா ரிமகதலகரா பகா சேபகா ஊபகதரா பாலரகபா ஷிபகதலகரா. சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய். ஹல்லேலூயா, எல் ஷடாய், எல் ஷடாய். ஹல்லேலூயா, எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வ வல்ல. அப்படி பாட பாட உங்க உடல்ல அற்புதம் நடக்கும். என்னுடைய ஆசை, அநேக வியாதியோட வந்திருக்கீங்க. அதனாலதான் அந்த எதிர்ப்பை நான் பார்க்கிறேன். எதிர்ப்பு சக்தி சத்துருக்கு. அப்பா, பாட பாட உடல்ல அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்துல சொல்லாத பலவீன ஆவிகள் அவுட். பிள்ளைகளுக்கு சுகத்தை கூறுகிறேன், பலத்தை கூறுகிறேன், அவுட். தூரம் விரட்டுறோம், பலவீனம் நோய்களை நாங்கள்
அதம் பண்ணினார், காய்ச்சலை அதட்டினார். லூயா, நீங்க பாட பாட உங்களுக்கு விடுதலை. பெரிய பிரசங்கம் பண்ண வரல, உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்புனா அதான் இன்னைக்கு. இந்த தெய்வம் சர்வ வல்லவர், இவரால் கூடாது ஒன்றும் இல்லை. இந்த நம்பிக்கையை ஊட்டிட்டு நான் வெளியே போறேன். பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ண வரல. அந்நிய பாஷை பேசுங்க. தேவ சமூகம் இறங்கட்டும். சமூகத்தில் அற்புதம் நடக்குது. பா பா உம்மை நம்பி வந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவோ பெரிதுன்னு எழுதியிருக்கு. நம்பினவர்கள் நன்றி அப்பா. நம்பி வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ அப்பா. நம்பி வந்தவங்களாம் கை வைத்து காட்டுங்க. நம்பி வந்தவங்கலாம். ஆமென். பைபிள் சொல்லுது 29:11 சங்கீதத்தில், great is your goodness for those who trust in you. great சொல்லுங்க. great great எவ்வளவோ அதிகம். யாருக்கு? நம்பி வந்தவங்களுக்கு. உடைய ஆசீர்வாதம் எவ்வளவோ அதிகம். நம்பு சொல்லுங்க. நம்பு, அதுதான் உன் தெம்பு. வராது வம்பு, சாத்தானுக்கு அம்பு, தட்டு தம்பு. லாகாதா ராபா லாகா விடாது. ராபா காதா நம்பு. 4 இடத்துல சொல்லுவார். நம்பு இஸ்ரவேலே கர்த்தரை, ஆரோன் குடும்பத்தாரே, சிறியோரே பெரியோரே. 4 நம்பு, 4 ஆசீர்வாதம். 4 இடத்துல நம்பு 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 நம்பு. ஆசீர்வதிப்பார், 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 ஆசீர்வதிப்பார். என்ன செய்வாரா? பெருக பண்ணுவா. இந்த பூமியில உங்களுக்கு சொந்த இடம் இல்லைன்னு அழுகிறீங்க, அவரால் முடியும், அவரால் கூடும். அல்லேலூயா. சொந்த இடம், சொந்த ஒரு ஆராதனை ஸ்தலம் வருமா? இதுக்கெல்லாம் வருமா? இந்த மாதிரி ஒரு ஏசி ஹால் போட்டு நம்மளாம் ஓசியா உட்கார அவர் செய்வாரா? இப்படி செய்வான்னு கை வைத்துங்க. ஒரு சொந்த இடம் எங்க சர்ச்சுக்கு உம்மை ஆராதிக்க, ஒரு ஏசிகா அதுல ஓசியா உட்கார உம்மால முடியும்பா. 2 பிசினஸ் மேன் எழுப்புனா போதும்பா. 2 பணக்கார திருச்சிக்காரனை எழுப்பி விட்டா 2 அற்புதம் நடந்தா ஓடி வந்து ஐயா கட்டி கொடுப்பாரு, இடத்தையும் கொடுப்பாரு, ஏசி கால கட்டியும் கொடுப்பாரு, அப்புறம் ஒரு வீடும் கட்டுவாரு. இந்த ஊழியத்துக்கு செய்வாரா? கை தட்டுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மால கொடோ. நாகர்கோயில ஒரு ஊழியர் இருக்கிறார். அவருக்கு பேர் அதிகாலை ஊழியர். அவர் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே அவர் செய்யற ஒரு பெரிய ஊழியம். மெக்காஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த நாட்கள்ல இருந்து ஒவ்வொரு நாள் அதிகாலையில தெரு தெருவா போய் கத்திட்டு போவார், இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம். இன்னைக்கு அதை செய்யறேன்னு சொல்றாரு. எனக்கு ஏறத்தாழ 30 வருஷம் இருக்கும். அவருடைய ஊழியமே மெயின் அதிகாலை ஊழியம் தான். அதிகாலை தான் ஒழுங்கு, எல்லாரும் சும்மா இருப்பாங்க, அப்பதான் கேட்கும் பாருங்க. இப்படி அநேக ரட்சிப்புகள் நடத்தியிருக்காரு. இப்போ ஒரு பெரிய சபையே ஆரம்பிச்சு, இயேசு நம்மோட சபை கருங்கல்ல ஊழியம் பண்றார். அவர் சொல்லுவார், அவருக்கு சொந்த வீடு இல்லை. ஒரு பணக்கார, பெரிய பணக்கார தம்பி இல்லை, ஐடியில் வேலை செய்கிறான். அவனுக்கு இவரை பார்க்கும்போதெல்லாம் சொந்த வீடு இல்லையே, சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி அவனுக்கு ஏதோ கலைஞ அவன் வீடு மாறி ஒரு இடத்த, நல்ல வேலை இடம் வச்சிருந்தா, பாஸ்டர் இடத்த கொடுங்கன்னு சொல்லி அருமையான 2 மாடி வீட்டை கட்டி நாம் போனால் அங்கே தங்க வைக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. செய்வாரா? வீட்டு இங்கே ஒரு ஆள் இருக்கார் செய்யறதுக்கு. கைதட்டுங்க பார்க்கலாம். இங்கேயே எழுப்புவாரு. இடத்த மட்டும் வாங்கி போடு. இடம் வாங்கி போட்டிருக்கியா? அதுவும் செய்யல. இந்த ஆளு இவன் வேளாண்ல போய் இடம் வாங்குற, இங்க ஒரு இடத்த வாங்கி போடியா? ஹல்லேலூயா. அவர் கட்டுவாரு. ஹல்லேலூயா. இப்படி பார்க்கறது இல்லையா? நான் என்னத்தை செய்யறாரு? இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். உம்மா அதெல்லாம் கேட்க மாட்டான். நீ
உம்மாலாகும் எல்லாம். ஏசையா உம்மாலாகும் எல்லாம். ஆகாதது எதுவும் இல்லை, இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் ஹalleluya ஹalleluya பகதுர பலகர பகர தேமகரபா அலங்கார வாசலில் அலங்கோலமுடவனன் நடந்தானே இயேசு நாமத்தில். உண்மைதானா? அலங்கார வாசலில் அலங்கோலமுடவனன் நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. ஏசையா 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 மாலாகும் எல்லாமா மாலாகும் பக்கத்தரக்கரபக்கா சீசர் ஏசையா. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். பிளஸ் பண்ணுங்க. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கைபிடித்து தூக்கி விட்டி. கண்ணீரை கண்டதாலே எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறீங்களே? உன் கண்ணீரை பார்க்கிறாரு, கண்ணீரை பார்க்கிறாரு. ஜீசஸ் கண்ணீரை பார்த்து சொல்றாரு, அழாதே. இந்த விதவை அழுதுகிட்டு இருந்தா, அழாத, அழாத, டோன்ட் வீப். அப்பாவுக்கு அழுகிறனா பிடிக்காது. அவர் அழுது தீர்த்துட்டார் சிலுவையில், நீங்க அழக்கூடாது. அவர் 6 மணி நேரம் அழுது தீர்த்துட்டார், பாடுகளை சுமந்துட்டார். நீங்க அழக்கூடாது, அதுக்காகத்தான் வந்திருக்காரு. அழாத, நான் வந்துட்டேன் என்று சொல்லி கல்லறைக்கு சென்றவன கை தூக்கி, என்னமோ படுத்திருந்தவனை தூக்கி எழுப்பினது மாதிரி தூக்குறாரு. அற்புதம் செய்ய வல்லவர். உன் கண்ணீருக்காகத்தான் அற்புதம் நடக்கும். கண்ணீர் வடிக்கிற புலம்பலுக்கு பதிலா ஆனந்த தைலம் தான் அப்பா. ஆனந்த தைல வியாபாரி தான் அப்பா. ஆனந்தமா இருக்கத்தான் சிலுவையில பலியானார். தேங்க்யூ அப்பா சொல்லுங்க. ஏசையா 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 உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மாலாகும் கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. கானாவூரில் வார்த்தை சொல்ல
எத்தனை பேருக்கு இந்த அற்புதம் தெரியுதா? கானாவூருக்கும் கப்பர்நகூமுக்கும் 40 கிலோமீட்டர். அங்கிருந்து சொல்றார், இவன் ஓடி கேட்கிறான், பிள்ளை செத்து போயிட்டான், வீட்டில் செத்து போயிட்டான், செத்துக்கிட்டு மூச்சு இழுக்குது அப்படின்னு கப்பர்நகூமுல இருந்து ஒரு அதிகாரி போய் ஆண்டவர் காலில் விழுந்து, கானாவூர் இருக்கார், இவன் நடந்து போனானோ கழுதையில போனானோ தெரியல, போய் காலில் விழுந்து வாங்கன்றார். இவர் நீ போங்க சுகமாயிட்டான்றார். எப்படி? இவன் வாங்கன்னு கூப்பிட அவரு போங்க அதிகாரிய, அவன் நல்லா ஆயிட்டான். எப்படி? அந்த நிமிடமே அவன் நல்லா ஆயிட்டானா? வாயில வார்த்தை, கானாவூர்ல வார்த்தை சொல்ல, கப்பர்நகூம் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. முடியுமா? இங்கிருந்து வார்த்தை சொல்லுங்க. உங்க வீட்டில் படுத்திருக்காங்களா? உங்க சொந்தக்காரவங்க ஜிஹெச்ல இருக்காங்களா? யாராவது வியாதியால் கஷ்டப்படுறாங்களா? அப்படிப்பட்டவங்க யாரும் இருக்கீங்களா? உங்க சொந்தக்காரங்க, அவங்கள இங்கிருந்து எழுப்புங்க. சொல்லுங்க, இங்கிருந்து நாங்க சொல்றோம். சொல்லுங்க, எழும்பு, வியாதியே விலகு, எங்க மச்சானை விட்டு விலகு, எங்க ஆண்டியை விட்டு விலகு, ஆண்டியை விட்டு விலகு, எங்க பாட்டியை விட்டு விலகு, பாட்டியை விட்டு விலகு, வியாதியே வியாதியே கட்டளை கொடுங்க. நான் யாரோ இருக்கியா? அதனாலதான். அப்படி யாரும் இருக்கீங்களா? அழுதுகிட்டு இருக்கீங்களா? ஆஸ்பத்திரி இருக்கிற யாருக்காவது அப்படி யாரும் இருக்கீங்களா? சொல்லுங்க, இங்க இருந்து கட்டளை விடுமா, வீட்டுல கட்டளை விடுக்க இயேசுவின் நாமத்தினாலே சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீரே, இப்பொழுது நாங்கள் கட்டளை இடுகிறோம். ஆஸ்பத்திரியில மரண படுக்கையில அவஸ்தைப்படுகிற அந்த சகோதரன் மேல, அந்த சகோதரி மேல கரம், சுகமாக்குகிற கரம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. Release in the name of Jesus. Healed in the name of Jesus. ஆண்டவரே கமாண்ட் பண்றோம், கட்டளை இடுகிறோம், கட்டளை இடுகிறோம். படுக்கை மாற்றி போடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். சபையில யாரும் வியாதியா இருக்காங்களா? இந்த சபையில வியாதியே இருக்காது போல. யாரு சொல்ல? அப்படி இல்ல. தீரா எப்படிப்பட்ட சபை பத்தி எல்லாம் கைது எடுக்க பாருங்க. இயேசுவின் நாமத்துல வியாதியை விலகு, உம்மால் ஆகும்னு சொல்லுங்க. தண்டி அப்பா, உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுது, அகிலம் உண்டாக்கி ஆளுது. ஏசையான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா, 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 ஏசையா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே பக்கத்துலா கராபாக்கா எக்கலா கத்தலா கப்பலா கரா உர்ரபாலா கத்தலா சித்திலி கப்ப கத்தலா சத்தலா கப்பலா கரபா உல்லா கராபா காத்தா கத்தலா கப்பலா கத்தலா கேப்பலா கரபா கரா. இங்க யாரும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறீங்களா? அவங்க கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. என் ஊழியத்தை, இந்த இயேசு நம்மோட ஊழியத்தில் பார்த்துருக்கேன், அநேகருக்கு அற்புதம் நடந்திருக்கு. இந்த ஏரியாவில் இயேசுவின் நாமத்தில் மலட்டு தன்மை இன்றைக்கு மறையட்டும். அடுத்த ஆண்டு இந்த நாளில் இந்த கை வைத்திருக்கிற என் பிள்ளைங்க குழந்தையோடு இருக்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம்.
உரமலாகாராபா. உண்டாவதாக. குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. மலடி மகிழ்ச்சி தாயாய் வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். இன்றைக்கு மலடியா இருக்கிறவள் மகிழ்ச்சி தாயா, பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி தாயா. The joyful mother of children. The barren will become the joyful mother of children. ஒரு child இல்ல, குழந்தைகள். குழந்தைகள் சந்தோஷம், குழந்தைகளுடைய சந்தோஷ தாயாய் மாற்றுவாராக. The barren will become the joyful mother of children. ஒரு குழந்தை இல்ல, ஒரு குழந்தைக்கு அழுத அண்ணாளுக்கு 6 குழந்தை கொடுப்பார். நீங்க 6 கேட்க மாட்டீங்க, 2வது போதும். அல்லேலூயா. 2வது கிடைக்கட்டும், இரட்டையர்கள் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்துல என் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அடுத்த ஆண்டு எழுதி வை, சாட்சி சொல்லட்டும். ரிமகா தோரா மாலா. In Jesus name, in Jesus name. இபகதரபலா. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. Glory. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஏசாயா சொல்லுவோமா? ஏசாயா, 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 ஏசாயா. உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மாலாகும் எல்லாமாகும். ஏசாயா, 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 ஏசாயா. யப்பா ஏசாயா, 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 ஏசாயா. ஆண்டவர் காணா ஒரு அற்புதம் 2 நடந்துச்சு. அதை மட்டும் உற்சாகப்படுத்தி நான் ஜெபிக்க போறேன். கானாவில் எத்தனை அற்புதம் நடந்துச்சு? 2. 1 அங்கே சொல்ல கப்பர்நகூம் அற்புதம், அது 2வது அற்புதம். முதல் அற்புதம் என்ன நடந்துச்சு? தண்ணீர் ரசமாய் மாறியது, அவர்கள் கண்ணீர் களிப்பாய் மாறியது. எப்படி இருந்திருக்கும்? வெட்டிங் செலிப்ரேஷன்ல போய், வெட்டிங்ல போய் சாப்பாடு இல்லைன்னா அவன் என்ன பாடுபட்டிருப்பான் வீட்டுக்காரன். கண்ணீர், கண்ணீர் களிப்பாய் மாறியது, தண்ணீர் ரசமாய் மாறியது. அந்த அற்புதம் உங்க வீட்டுக்கு நடப்பதாக. இல்ல ரசம் இல்ல 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 அப்படின்னு இருக்கிற வீட்டுல இயேசு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, இயேசுவின் நாமத்துல. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்ல, அதை மட்டும் சொல்லிட்டு ஹல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க பார்க்கலாம் குயிக்கா. யோவான் 2 எல்லாம் எடுத்துட்டீங்களா? இப்படி தூக்கி காட்டுங்க, பைபிளை காட்டுங்க பார்க்கலாம். என்ன செய்யறான்? கீழ்ப்படிந்து தண்ணீரை ஜாடிகளால் கீழ்ப்படிந்து நிரப்பியதால் திராட்சை ரசம் வந்ததம்மா. ஆமென் சொல்லுங்க. அந்த 2ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்முடைய துதி ஆண்டவரை அழைப்பு கொடுப்பதாக. ஆமென். ஆமென். உங்க வீட்டில் அற்புதம் நடக்கணுமா? ஒவ்வொரு நாளும் அழைப்பு அவருக்கு இருக்கணும். தேங்க்யூ அப்பா, வெல்கம் அப்பா. அவர்கள் அழைக்கப்பட்டு இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த சங்கீதம் 37 இருக்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாயிரு, அவரே. இதுதான் அவரை அழைப்பு. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் அவர்கள் கண்ணீர் களிப்பாய் மாறியது. ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில புதுசா வந்திருக்கீங்களா யாரும்? இந்த இயேசுக்கு முதலிடம் கொடுங்க. நீ முதலாளியா இருப்ப, நீ தொழிலாளியா இருக்க போறதில்ல. இப்ப தொழிலாளியா இருக்கலாம். இயேசுவை நம்புனா நீ முதலாளியா மாறுவ. முதலாளி. பாம்பேல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், ஹிந்தி சிடி. அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி தேசத்துக்கு அனுப்புவார். அவர் சென்னன் வள்ளியூர் பகுதியில் பிறந்தவர். ஒரு பிழைக்க போனான் அந்த தம்பி, முருகேஸ்வரன் அவன் பேர், இந்து தம்பி. பிழைக்க போய் பிளாட்ஃபார்ம்ல படுத்து, அந்த சமயத்தில் தான் ஒரு சமயம் தற்கொலை பண்ண போய் ஒரு ஊழியர் அவரை சந்திச்சு இயேசுவை பற்றி சொல்லி அவர் இயேசுவுக்கு இதயத்தில் இடம் கொடுத்து. எனக்கு பெரிய ஆச்சரியம், பிளாட்ஃபார்ம்ல படுத்துவேன் இன்னைக்கு கோடீஸ்வரனா மாறிட்டான். எப்படி? நான் போனா ஒரு 7வது மாடியில பெரிய மெத்த வீடு வச்சிருக்கான், பெரிய அறை. எங்க அந்த ஹைட் டவர்ல வீடு வாங்கி போனா அங்க தங்கலாம். அங்க இருந்தா பாம்பே முழுதும் பார்க்கலாம். அப்படி ஒரு வீட்டை கட்டி நமக்குன்னு வச்சிருக்காப்ல. எப்படி பாருங்க, கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காரணம், தொழிலாளியா இருந்தவன் இயேசுவை பற்றி கொண்டு ஹார்டு ஒர்க் பண்ணிட்டான். இப்போ ஒரு 20 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய முதலாளியா, ஒரு 50 பேருக்காவது வேலை கொடுக்கிற முதலாளியா மாறி முடியுமா? அவன் செஞ்ச காரியம், இயேசுவுக்கு முதலிடம் கொடு. உம்மால் ஆகும் எல்லாம் காதது. அகிலம் அனைத்தையும் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு நிமிஷம் எழுந்து அப்புறம் உட்காரலாம். எல்லாம் எழும்பிலுங்க போலாம். ஏசையா, 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 ஏசையா. மாலாகும் ஏசையா, மாலாகும் ஏசப்பா, ஏசப்பா. ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய சமூகம், உம்முடைய சமூகம், உம்முடைய சமூகம் சபையை மூடட்டப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கவனிங்க, இன்னும் 2 காரியம் நின்றே கவனிச்சுக்க. அவ்வளவுதான். கை காட்டுங்க பால, உற்சாகமா இருக்கலாம். 2 குதிப்போமா? 2 குதிங்க பார்க்கலாம். இந்த கானாவூர்ல ரசம் குறைவுபட்ட போது வசனம் சொல்லுது, இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. எல்லாரும் இந்த
திருமணம் முழுவதும், இந்த வீடு முழுவதும் நம்பிக்கையற்று இருக்கும்போது அந்த அன்னை மரியாளுக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த இயேசுவால முடியும் என்ற நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எல்லாமே போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இனிதான் ஆச்சுன்னு சொல்லுங்க. இனிதான் ஆச்சு, எல்லாமே போச்சு இல்ல. இயேசுவால இந்த நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? அன்னை மரியாளுக்கு இருந்துச்சு. உம்மால் ஆகும். மற்றவங்க எல்லாம் எம்டி, ரசம் இல்லாத பார்த்தாங்க. ஆனா அம்மா கண்ணு மட்டும் எங்க போயிடுச்சு? ஏசப்பா பார்க்கறாங்க. இவரால முடியும் சொல்லுங்க, இவரால முடியும். மற்ற எல்லாருமே இல்லாததை பார்க்கறாங்க, அவங்க மட்டும் இருக்கிறவரை பார்க்கறாங்க. மற்ற எல்லாரும் கண்ணு எங்க போகுது? இல்லையே இல்லையே, ஆனா இருக்கிறாரே, இவர் இருக்கிறாரே, இவரால முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஏய் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ சொல்லுங்க, என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, அதை படி, அதன்படி சொல்லுங்க, அதை படி. என்ன சொல்றாரு? அதை படி, அதன்படி. கடைசியாக ஆண்டவர் சொல்ற காரியம் இயேசுவின் நாமத்தில் 7ஆம் வசனம், ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். சொல்லுங்க, நிரப்புங்கள், தண்ணீரால் நிரப்புங்கள். அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். இவர் தண்ணீரால் நிரப்புங்கன்னு அவன் என்ன படாலா இருக்கான்? அவன் நிறைய நிரப்புறான். இவர் ஒன்னு சொன்னா 2 செய்யறான். கை தட்டுங்க பார்க்கலாம். இவர் ஒன்னு சொல்றாரு, அவன் என்ன செய்யறான்? 2 செய்யறான். அவன் நிறைய நிரப்புறான். உன் குறைகள் நிறைவாகும் என்றால் நிறைய நிரப்பு. ஜாடி எது? அதான் தண்ணி தொட்டி. புது தமிழ்ல 6 கல் தொட்டி இருந்துச்சான். ஜாடினா ஊறுகாய் ஜாடியை நினைச்சக்கூடாது. நமக்கு ஜாடினோன்னு என்ன ஜாடி வருது? ஊறுகாய் ஜாடி. இது இல்லை, ஜாடி இல்லை, தண்ணீர் தொட்டிகள். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாடு தொட்டி, எங்கள் வீட்டில் பெரிய தொட்டி இருக்கும். நாங்கள் மாட்டை அவுத்துக்கு போய் குடி ஆமான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டி, கல் தொட்டி, 6 கல் தொட்டி. தொட்டியை நிறைய நிரப்புறான். கல் தொட்டி தான் நம்முடைய சிந்தை. சொல்லுங்க, சிந்தை. சொல்லுங்க, கையை அப்படி ஓடி, சிந்தை. இத நிரப்புன்னு சொல்லுங்க. நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இந்த பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆவியால நிரப்புங்கப்பா, வசனத்தால நிரப்புங்கப்பா, துதியால நிரப்புங்கப்பா. உங்களுக்கு புரியுதா? பிரச்சனை சிந்தையில தான் இருக்கு. சிந்தையில தண்ணி இருந்தா உங்க நிந்தையெல்லாம் சரியாகும். சிந்தையில என்ன இருக்கணும்? தண்ணி. அதுதான் என்ன? வசனம் என்ன? தண்ணி. ஆவி என்ற தண்ணி. ஆமென் சொல்லுங்க. இயேசு இருக்கணும். சிந்தையில இயேசு, சிந்தையில வசனம், சிந்தையில வசனம், சிந்தையில ஆவியானவர், சிந்தையில ஆவியானவர். இந்த பல்லவியை பாடி நம்ம ஜெயிப்போமா? ரெடி ஆயிட்டீங்களா? நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. மேஜருக்கே வந்துரு. இப்படின்னா மேஜரா, இப்படின்னா மைனரா? சரி, இப்படி காட்டுங்க. மேஜரா புடியா? ஆமா, அப்படி சொல்லுங்க. ஏ புடியா மேஜரா? புடியா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இந்த பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஜீசஸ் ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆறாக ஓடணும். ஆயிரங்கள் உம்மண்டை சேர்க்கணும், ஆயிரங்கள் உம்மண்டை சேர்க்கணும்.
பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. உங்க பரிசுத்த இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். சொல்லுங்க. எதை நினைச்சும் கலங்காம துதிக்கணும். சொல்லுங்க. நிரப்புங்கப்பா. ரிபகா தாலாகாரா க்ளோரி. பரிசுத்த பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. என்ன பரிசுத்த நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்படியே கேளுங்க பார்க்கலாம். பா பா. அவங்க சொல்லட்டும். அவங்க பாட விடு. பா 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 பா. எஸ் அப்பா. ரபாகா துரா மாலா காரா. நிரப்புங்க. 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 கேளுங்க. கேளுங்க. நிரப்புங்க. நிரப்புங்க. வசனத்தால ஆவியால தாகத்தோட 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 கை தட்டி கேளுங்க. நிரப்புங்கப்பா. 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 பா 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 பா. சபையை நிரப்புங்க. வல்லமையால நிரப்புங்க. நிரப்புங்கப்பா. கண்களை மூடி கைகளை தட்டி நிரப்புங்கப்பா. சிந்தை நிரம்புனா நிந்தை போயிடும். சிந்தை நிரம்பினா ஷிக்கப்பாக்கா தூராமாலா காராமா ஊராமாலா காத்தாலா காராமா. நிரப்புங்கப்பா. 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 தொட்டியை நிரப்புங்கப்பா. வல்லமையால நிரப்புங்கப்பா. ராஜா நிரப்புங்கப்பா. 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 ராஜா ராஜா. ஐயா, மிக முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இல்ல கவனிங்க. டயர்டா இருப்பீங்க, ஆனா விடாதீங்க. சிந்த சொல்லுங்க. இதான் தொட்டி. இது ஒவ்வொரு நாளும் வசனத்தால் நிரம்பணும். ஒரு 5 அதிகாரமாவது நீங்க படிச்சிடணும். செய்வீங்களா? சங்கீதத்தில் ஒரு அதிகாரம், புதிய ஏற்பாடு ஜீசஸ், பழைய ஏற்பாட்டில் 1, பவுல் 1, எத்தனை வந்துருச்சு? 4 வந்துருச்சு. அப்போஸ்தலர் பணி 1. இந்த 5 சொல்லுங்க. 5 நீ அஞ்சாம இருக்க. சொல்லுங்க. அஞ்சாம இருக்க. ஒரு 5 அதிகாரம் இந்த தொட்டிக்குள்ள போயிடணும். பைபிள் சொல்லுது, தண்ணீராகிய திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் பரிசுத்தமாக்கப்பட. அப்படி இருக்கா? இது ஒரு தண்ணி. ஏன்னா தண்ணி தான் முக்கியம் இல்லை? நான் தண்ணியை குடிக்கும் போதெல்லாம் எவ்வளவு கடவுள் ஞானமாக படைச்சிருக்கேன். இந்த உலகமே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. நான் உடலும் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் 4 லிட்டராது 2-3 லிட்டராது குடிக்க சொல்கிறேன். தண்ணியை குடித்தா கிட்னி பிரச்சனை வராது. இல்லை கல் வரும், அப்புறம் சொல்லு வரும். அதனால தான் தண்ணிக்குள்ளே தான் இந்த உலகமே இருக்குது. இப்போ நமக்கு ஒரு தண்ணின்னா அதான் வசனம். அவன் எத்தனை பேர் செய்வீங்களா? ஒரு 5 அதிகாரம் படிக்க முடியாதா ஒரு நாளைக்கு? விறுவிறு படித்தா ½ அன் ஹவரில் முடிச்சிடலாம். விறுவிறு வாசிச்சிருங்க. சில சமயம் வாசிக்க முடியாமல் ஒரு வசனத்தில் நின்றுருங்க. ஆமாம், அப்படி தான் சில சமயம் ஸ்டக் ஆகிடும். படிச்சுட்டே இருப்பார், 2க்கு மேலே போக விட மாட்டார். அதிலே இருந்தால் 2 மணி நேரம் ஆகிடும். ரைட்டு, அது உள்ளே போயிடட்டும். இந்த வசனம் உள்ளே போனால் தான் ரசம் வரும். சொல்லுங்க, ரசம் வேணுமா? ரசம் வேணுமா? வசனம் உள்ள போயிடுமா? அப்படி உள்ள போகும்போது என்ன நடக்குது? அபிஷேகம் பெருகும். இப்போ நிரப்புங்கப்பான்னு சொன்னால் பத்தாது. நீங்கள் நிரப்பணுங்க. அவர் சொல்லுவார், நீ நிரப்படா வசனத்தால் சொல்லுவார். நீ நிரப்புங்கப்பான்னு சொன்னால் அவர் சொல்வார், நீ நிரப்படா வசனத்தால் நீ நிரம்பிடுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிரம்பிடுவே வார்த்தையால ஒவ்வொரு நாளும் நிரம்பிடுவே. சொல்லுங்க, நிரம்பிடுவே உங்க வார்த்தையால ஒவ்வொரு நாளும் நிரம்பிடுவே.
5 அதிகாரம் வாசிப்பேன். 5 அஞ்சாம தினந்தோறும் வாழ்ந்திடுவேன். அஞ்சாமல் தினந்தோறும் வாழ்ந்திடுவேன். நிரம்பிடுவேன். நிரம்பிடுவேன். உங்க வார்த்தை என்ற வசனத்தால நிரம்பிடுவேன். உங்க வார்த்தை என்ற சங்கீதம், சுவிசேஷம், அப்போஸ்தலர் பணி, பழைய ஏற்பாடு, இப்படி 5 5 5 போடு. 5 5 5. காலையில எழுந்தா பெட் காஃபியை தேட மாட்டேன், இந்த காஃபியை குடிப்பேன். எழுந்தோட பெட் காஃபி. என்னையா பெட் காஃபி? ஓயா காஃபியா டீயா குடுறா, பழம் தண்ணியை குடிங்கயா. 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு இந்த தண்ணியை குடிங்கயா. காஃபியை தேடாது, இது உடலுக்கா ஆபத்து. இல்லையா? ஏதாவது அதுக்கு நான் அதை போய் கையை வைக்கிறேன்னா, நான் கூட இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் பசிக்காக. சரி சரி, ஆனாலும் கூடிய போட்டு காஃபியை அவாய்ட் பண்ண சொல்றாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 5 5 5 5. நீ 5 5 5. நீ அஞ்சாம இருக்க. 5 நீ அஞ்சாம இருக்க. 5 நிரம்பிடுவே நிரம்பிடுவே. உம் வசனத்தால் வார்த்தையால நிரம்பிடுவே நிரம்பிடுவே. உம் வசனத்தால வார்த்தையால நிரம்பிடுவே. ஏசையா 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 ஏசையா. நிரம்பிடுவே நிரம்பிடுவே வசனத்தா. நிரம்பிடுவே நிரம்பிடுவே. துதியால நிரம்பிடுவே துதியால. ஸ்தோத்திரத்தால நிரம்பிடுவே துதியால நிரம்பிடுவே நிரம்பிடுவே நிரம்பிடுவே. வார்த்தையால வசனத்தால நிரம்பிடுவே. ஏசையா ஏசையா ஏசையா. இப்படியே முழந்தாள் படிட்டு அர்ப்பணம் செய்து முடிப்போமா பீட்டர்? நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா பரிசுத்தரே. அவங்க பாட்டு போயிட்டு பாடுங்க. பா 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 பா. நல்லவரே பா பா. பாருங்கப்பா பிள்ளைகளை பாருங்கப்பா.
பாருங்கப்பா. ரட்சகரே பா 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 வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து நல்லவரேன்னு சொல்லுங்க. நல்ல நன்றி அப்பா. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க. நல்லவரே நன்றி ஐயா. நல்லவரேன்னு கூப்பிடுங்க. வல்ல ஆராதிக்கிறோம் அப்பா. மீண்டும் ஒரு விஷயம் நல்லவரேன்னு கூப்பிடுங்க. பா 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 உம்முடைய சபப்பா, உம்முடைய சபப்பா, உம்முடைய சபப்பா. வெறுமனே போக முடியாதுப்பா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் உம்மை பிரியே விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன். என் வாழ்வில் வந்தாலும் உம்மை நான் விடமாட்டேன். சித்தமே ஜீசஸ் 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 ரிபகதாரா பலக் ரிக்காபா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ரட்சகரேன்னு கூப்பிடுவோமா? ரட்சக கரங்களை உயர்த்துங்க. பரலோகம் பார்க்கட்டும், பரலோகம் பார்க்கட்டும், பரலோகம் பார்க்கட்டும். பா 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 பா. இப்ப பரிசுத்தரேன்னு கூப்பிடுங்க. பரிசுத் பா வரே இன்னொரு விஷயம் உற்சாகமா. பரிசுத் வரே. எல்லாரும் கண்ணை மூடுங்க. உங்களை ஒவ்வொருவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எல்லாரும் கண்ணை முடிக்கங்க. எல்லாரும் கண்ணை முடிக்கங்க. விசேஷங்கள் எழும்பணும்பா. பா அன்னை மரியாளுக்கு இருந்த பாரம், திராட்சை ரசம் இல்லையே என்ற அந்த பாரம் அந்த அம்மாவை அழுத்துச்சு. அதுபோல இந்த பூமிக்கு ரசம் இல்லை, தண்ணி இல்லை, சந்தோஷம் இல்லை என்ற பாரம் எங்களை அழுத்தட்டும்பா. சுவிசேஷ பாரம். இந்த திருச்சிக்கு தண்ணி இல்லையே, ஜீவ தண்ணி இல்லையே, ரசம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே என்ற ஏக்கம் எங்கள் சபைக்கு உண்டாவதாக என்ற ஏக்கம் அந்த அன்னை மரியாளுக்கு இருந்ததுனால தான் அன்னைக்கு அற்புதம் நடந்துச்சு. சபைக்கு அந்த ஏக்கம் இருக்கட்டும். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் அந்த ஏக்கம் உண்டாகணும். ரசம் இல்லையே, திருச்சிக்கு ரசம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே, ஏக்கம் உண்டாவதாக. இந்த ஏக்கம் உண்டாகணும். உங்க குறைகளை நிறைவாக்குவா இயேசுராஜா, இயேசுராஜா. அந்த ஏக்கம் உண்டாவதாக, சபைக்கு உண்டாவதாக. எங்கள் நாட்டில் ரசம் இல்லையே, ரட்சிப்பு இல்லையே, கோடி பேர் பாதாளம் போகிறார்களே, கோடி கோடி பேர் பாதாளம் போறாங்களே. அவங்க ரட்சிக்கப்படணுமே, என் சொந்தங்கள் ரட்சிக்கப்படணுமே,
என் இனங்கள் ரட்சிக்கப்படணுமே. ராஜா ராஜா ராஜா, அலைஞ்சிங்களே, ஊர் ஊரா சுத்தினீங்களே, பிரசங்கம் பண்ணி கொண்டு ஊர் ஊரா போனீங்களே. ஏசையா ஏசையா, ஒருவன் கூட பாதாளம் போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பி பரலோகம் வரணும்னு சொல்லி ஜீவனை கொடுத்தீங்களே. ஏசையா ஏசையா, அந்த பார சபையை அழுத்தட்டும், ஊழியர் பார சபையை அழுத்தட்டப்பா. நாங்க எங்களுக்காக வாழாமல் உம்முடைய ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஏசையா ஏசையா, உங்க ஏக்கம்தான் எங்க ஏக்கம். நீங்க சிலுவையில சொன்னீங்களே, நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆத்தும தாகம் உம்மை அழுத்தியதே எங்கள் வாழ்க்கையில அழுத்தட்டும். ராஜா, வேலை செய்தாலும் எங்க வேலை செய்தாலும் எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவங்க ரட்சிக்கப்படலைன்னா ரட்சிப்புகளை நடத்தணும்னு ஒரு ஏக்கம் உண்டாகட்டும். சபையே சபையே, என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே, என் சத்தியத்தை அறியணுமே. இதுதான் தேவன் ஏங்குகிறார். இந்த ஏக்கம் உனக்குள்ள வருவதாக. இதால உன் சிந்தைய நிரப்பு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எப்படி 5 அதிகாரம் வாசிக்கிறோமோ அது போல ஒரு 5 ஆத்துமாவாய் நீங்க சம்பாதிக்கணும். ஒரு வாரத்துல அல்லது ஒரு மாதத்துல அல்லது ஒரு வருஷத்திலேயாவது உங்களால் ஒரு 5 பேர் சபைக்கு வரணுமேனு ஏங்குறீங்களா? உங்களால் ஒரு 5 ஆத்துமா சபைக்கு வரக்கூடாதா ஒரு வருஷத்துல? அப்படி ஏங்குறீங்களா? அப்படி ஏங்குறவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க. அப்பா, 5 ஆத்துமாக்க நான் சபைக்கு கொண்டு வருவேன். அது வாரத்திலேயோ அல்லது மாதத்திலேயோ அல்லது வருஷத்திலேயோ என்னை பயன்படுத்துக்கப்பான்னு சொல்லுங்க. 5 பேரையாவது சபை கொண்டாடுவேன், என் சொந்தங்களை கொண்டாடுவேன் அப்படின்னு கை வைத்துங்க. பீட்ரு ஜெபம் பண்ணு. பீட்ரு இந்த கையை பார்த்து ஜெபம் பண்ணு. பீட்ரு, ஹல்லேலூயா. ஜெபமனுகிற ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று பாரத்தோடு ஆண்டவரே காத்திருக்க எங்க பிள்ளைகள் மேல சுவிசேஷ பாரம், ஆண்டவரே சுவிசேஷ தாகம் உடைய பிள்ளைகள் மேல அதிகமாய் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. வேலை செய்கிற இடங்கள்ல, சுற்றி இருக்க வீடுகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில எப்படியாவது உடைய நற்செய்தியை அறிவிக்கிற ஆண்டவரே இந்த வாஞ்சை அவர்களுக்குள் அதிகமாய் வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒருத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே அநேக ஆத்துமாக்கள் இவர்கள் மூலமாய் கொள்ளை பொருளாய் மாறுபடியாய் ஜெபம் பண்ணுகிறோம். இவர்கள் அநேக மக்கள் ரட்சிக்கப்படணும்பா. குறைந்தது 5 பேராத ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். வாக்கியத்தை பிள்ளைகள் மூலமாய் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. சுவிசே தல கை வைங்க பார்க்கலாம். எல்லாம் சுவிசேஷ பாரம் ஒன்றே, சுவிசேஷ பாரம் என் சுமையாக மாற. உணர்ந்து சொல்லுங்க, சுவிசேஷ என் சுமையா என் தேச எங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச உந்தன் நாமம் சொல். ஆராதனை 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 பரேசுரா அன்பர்
கடைசியா உந்தன் ஏக்கம் என் இதய துடிப்பா மாற்றும். சொல்லுங்க. இதய துடிப்பாக மாற்றும். இதய சொல்லுங்க. உந்தன் ஏக்கம் என் துடிப்பு. சொல்லுங்க. உந்தன் ஏக்கம் என் இதய துடிப்பா மாற்றுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா.